விட்டால் நாங்க தொழுகையை விட்டு போட்டு போறது ஹராம். ஒரு மனிதனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகுது. நாங்க பள்ளியில தொழுகிறதுக்காக வேண்டி வாரோம். எங்களை பின்னால் ஒரு சின்ன பிள்ளையும் வந்தது. அந்த சின்ன பிள்ளைய கிட்ட வச்சுக்கொண்டு நாங்க தொழுகிறோம். என்ன செஞ்சது, அந்த புள்ள ஓடி போய் கவுதுல வாங்கி அல்லது குழுந்துட்டு அந்த நேரத்திலேயே எங்களை விளங்கிட்டு புள்ளக்கு ஆபத்து குறோடுது, கவுதுல புழுந்த மாதிரி விளங்குது. அவர் என்ன செய்யணும், தொழுகையை விட்டு போட்டு போய் புள்ளையா காப்பாற்றணும். அது எங்கட புள்ளையானாலும் சரி, எந்த புள்ளையானாலும் சரி, அதை நாங்க காப்பாற்றணும். அது சரியத்தில் இடங்க தரையுது. ஆனா உட்டடத்திலிருந்து தொழுகையை மீட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தால் தொழுகின்ற நிலையிலே ரசூலுல்லாஹ் இடத்திலே போக வேண்டும். ரசூலுல்லாஹ்வோடு நாம் உரையாட வேண்டும், பேச வேண்டும். பேசி முடிந்த பின்னால் அந்த இடத்திலிருந்து தொழுகையை தொடர வேண்டும். விட்ட இடத்திலிருந்து அந்த இடத்திலேயே தொழுகையை தொடர வேண்டும். அப்படி என்றால் கிப்லாவை விட்டு மாறினானே, ரசூலுல்லாஹ் அழைத்து ஒருவன் கிப்லாவை விட்டு திரும்பினால் கிப்லா அங்கு தொழுகை முடிவது இல்லை. கிப்லாவை பெற்று தந்ததே ரசூலுல்லாஹ் தான். யார் கிப்லாவை பெற்று? அல்லாஹு தஆலா எங்களுக்கு கிப்லாவாக அமைத்து தந்தது மஸ்ஜிதுல் அக்ஸாவை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசிலே ஊசலாடுகிறது, விரும்புகிறது மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாமல் மஸ்ஜிதுல் ஹராம் இப்பொழுது கிப்லா, அதுதான் கிப்லாவாக வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். விரும்பினாலும் எல்லாத்தையுமே அல்லாஹ் இடத்துல கேட்கிற நேரம் எல்லாம் அல்லாஹ் தருகிறான். அதனால கேட்கிறதுக்கு கொஞ்சம் வெட்கப்பட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனா உள்ளத்துல ஆசை கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் ஆசை கொள்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள் என்பதை அறிந்த அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே ஆயத்தை இறக்கினார். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்க விரும்புகிற அந்த மஸ்ஜிதுல் ஹராமை நீங்க கிப்லாவா ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆயத்தை இறங்கிட்டு. அப்ப அவங்க தொழுகையில வச்சே கிப்லா பக்கம் திரும்பினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த கிப்லாவுக்கு பேசிப்பாங்க ஹாஜிமார்கள் மஸ்ஜிதுல் கிப்லத்தை மதீனாவிலே இருக்கிறது, அங்குதான் அந்த ஆயத் இறங்கியது. ஆகவே இந்த கிப்லாவை பெற்று தந்தது ரசூலுல்லாஹ். அவங்க இமாமுல் கிப்லத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கிப்லாவுக்கும் இமாமாக இருந்தவர்கள். அவர்களை முன்னோக்குவதனால் தொழுகைக்கு பங்கம் ஏற்படுவதில்லை, அவர்களோடு கதைப்பதினால் தொழுகைக்கு பங்கம் ஏற்படுவதில்லை. ஆகவே இப்ப என்ன சொல்றீங்க, தொழுகை மேலா தொழுகையை கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் மேலா? அப்படியாவது மனிதர்களுக்கு விளங்க வைக்க வேண்டி இருக்கிறது. தொழுகை ரசூலுல்லாவை விட மேலாக போவது இல்லை. தொழுகை மேலான ஒரு அமல் தான், தொழுகை உயர்ந்த ஒரு அமல் தான். ஆனால் இஸ்லாத்தில் இரண்டாவது தான் தொழுகை ஸ்தானத்தை வகிக்கிறது. முதலாவது அல்லாஹ்வும் ரசூலும் தான் வர வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களை நாம் கொண்டு வர வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அதற்கு பின்னால் தான் அமலை கொண்டு வர வேண்டும். லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு. முதலாவது அல்லாஹ்வை ரசூலாக ஈமான் கொள்ள வேண்டும், பிறகு அந்த ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும். மூன்றாவது தான், முதலாவது அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்வது, இரண்டாவது அவர்களை கண்ணியப்படுத்துவது, மூன்றாவது தான் அமலை கொண்டு வர வேண்டும் என்று குர்ஆனே சொல்லி காட்டுகிறது. அப்படி என்றால் அதிகமான மனிதர்கள் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட தொழுகையை பெரிதாக நினைத்துக் கொண்டு செய்கிறார்கள். அப்படி நினைக்க கூடாது, அப்படி செய்யவும் கூடாது. செய்ய வேண்டும், தொழ வேண்டும். ஆனால் தொழுகையை விட அல்லாஹ்வும் ரசூலும் முன்னால் வைக்கப்பட வேண்டும் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் தான் அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியம், மதிப்பு, அந்தஸ்து வைக்கின்ற தன்மை எங்களுக்குள்ளே வரும். இது என்ன செய்கிறார்கள்? காலமெல்லாம் தொழுகிறார்கள், மீலாத் விழாவை குறை பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரினால் ஒரு நல்ல ஒரு அம்சம் நடைபெறும் என்று சொன்னால் அதை அவர்கள் ஏதோ ஒரு பெரிய பாவத்தை சுன்னத் ஜமாஅத்தினர் செய்வது போன்று நடிக்கின்றார்கள். என்ன அநியாயம்! ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரையே கொடுக்க வேண்டிய நாங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாக்களை வாரி வாரி வீசுகிறவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுக்கு நாம் செலவழிக்கிற சல்லியை பார்த்து அநியாய சல்லி என்று சொல்லி ஆத்திரப்படுகிறாங்க. இது ஆத்திரப்படுவதற்கு ஒன்றும் இங்கு இல்லை. நாங்கள் ஊர்வலம் மாறோமா, ஒசர மாடியில இருந்து கண்ணாடியாலே ஒரு புடவையை போட்டு மரத்து சில்லு கூடாத
உண்டாக்குறாங்க. இந்த நாடகம் இது எல்லாம் தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் இப்படியான விழாக்கள் எல்லாம் அந்த சஹாபாக்கள் கொண்டாடி காட்டினார்கள். மேடை அடித்தல்லவா பிம்பரு மேடை நபவி மஸ்ஜிதுல் நபவிக்குள்ளே அமைத்து கொடுத்தார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளே இருந்துதானே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை புகழ் பாடினார்கள். கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு எல்லா உலமாக்களுக்கும் தெரியும், கொள்கைவாதிகளுக்கும் தெரியும் கஅப் இப்னு ஸுஹைர் யார். அவர்கள் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பாடினார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு தங்களுடைய பொன்னாடையை அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்தினார்கள். எவ்வளவு பெரிய காரிகள் எல்லாம் இருந்தார்கள் என்று. எந்த காரியையாவது ரசூலுல்லாஹ் பொன்னாடை போட்டி கௌரவித்தார்களா? எவ்வளவு பெரிய ரிவாயத்து ஹதீஸ்களை ரிவாயத்து செய்கின்ற ராவிகள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ரிவாயத்துகளை செய்த ஒரு பெரிய மாமனிதர். அவங்களுக்கு இப்படி ஒரு கௌரவம் கிடைத்ததா? ஷரியா சட்டங்களை வகுத்து கொடுக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் அன்றும் இருந்தார்கள். அவர்கள் பாராட்டப்பட்டார்கள். ஆனால் பொன்னாடை போர்த்தப்படவில்லை. பொன்னாடை ரசூலுல்லாஹ்வுடைய பொற்கரங்களினால் அவருடைய மேனியை அலங்கரித்த ஆடையினால் போர்த்தப்பட்ட ஒரே சஹாபி ரசூலுல்லாஹ்வை புகழ் பாடிய சஹாபி மாத்திரம் தான் என்றால் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை பாராட்டுவது, புகழ்வது, உயர்த்தி பேசுவது ஒரு சிறப்பான ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான கொள்கை யாரு தெரியுமா? மா அன அலைஹி வாசுஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும். அந்த வழிதான் சரியான வழி, மற்ற எல்லா வழியும் பிழையான வழி என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நாங்கள் இருக்கிற வழி சரியா, நீங்கள் இருக்கிற வழி சரியா? அந்த தொழுகையை விட அமல்களை விட ரசூலுல்லாஹ்வைத்தான் அவர்கள் முற்படுத்தினார்கள். அப்படி முற்படுத்த வேண்டும் என்று குர்ஆனிலே சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பணித்தான். சஹாபாக்களும் கூட தெரியாத்தனமாக ரசூலுல்லாஹ்வை சில விடயங்களில் முற்படுத்த தவறும் பொழுது செய்தது தவறு என்று அல்லாஹ் கண்டித்தான். ஒரு தடவை ஒரு உல்ஹியா கொடுப்பதற்கு ஏற்பாடு ஆகிக் கொண்டிருக்கிறது. ஹஜ் பெருநாளுடைய நேரம் காலம். அந்த நேரத்தில் அந்த சபைக்கு ரசூலுல்லாஹ் வர இருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வரங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களே. இல்லப்பா அவங்க வரத்தையும் நாங்க தானே அறுக்கிறது, நாங்க எல்லாம் செய்வோமே என்று அவசரப்பட்டு அறுத்துட்டாங்க அந்த மிருகங்களை. அப்படி ரசூலுல்லாஹ் வர சபையில் அவங்க அந்த புறதானே செய்யணும். இவங்க அவசரப்பட்டுட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலா அந்த அவசரப்பட்டது பிழை என்பதை எடுத்து காட்டினார். எப்படி எடுத்து காட்டினார்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. பாருங்க, திரும்ப அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு வரான். அதைத்தான் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியாக ரசூலுல்லாஹ் என்றால் யார் என்பதை சரியாக மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு யுத்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் ஒரு பிடி மண்ணை எடுத்தார்கள். அதிலே வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தா, இந்த ஆயத்தை ஓதி வீசினார்கள். எதிர்களுடைய கண்கள் எல்லாம் மங்கலாகியது. இதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது இது ரமைத்த மா ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. நபியே, நீங்கள் அப்படி மண்ணை எறிந்த பொழுது நீங்கள் எறியவில்லை. வலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் தஆலா தான் எறிந்தான். அப்படி என்றால் இதை ஒரு விவகாரமாக சஹாபாக்கள் ஆக்கிக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வும் ரசூலும் என்றுதான் இன்னமா யுபாயிஊனக யுபாயிஊனல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே சஹாபாக்கள் பையத்து செய்தார்கள். அந்த பையத்து நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கினான், நீங்க நபியை உன கையில பையத்து செய்தவர்கள் உன கையில பையத்து செய்யல, அல்லாஹ் கையில தான் பையத்து செய்தார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வும் ரசூலும் யார் என்றென்றும் ஒன்று என்று சொல்ல வரவில்லை. அல்லாஹ்வுக்கு அடுத்தது ரசூலுல்லாஹ். இதை புரியாமல் அமல் செய்தால் அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே எந்த மரியாதையும் பெறாது. அமலுக்கு மரியாதை வேண்டுமா? ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும், இறைநேசர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதற்கு பின்னால் தான் அமலை கொண்டு வர வேண்டும். யானை வருவது பின்னே, மணி ஓசை வருவது முன்னே. அகீதா சரியாக வேண்டும், அமல் பின்னால் வர வேண்டும். அமலை முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அதிகமான கொள்கைவாதிகள். அமலங்களை பாதுகாக்கும், அமல் செய்தால் தான் விமோசனம் அடைய முடியும் என்று எந்த அளவுக்கு போனார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்துக்காக வேண்டி அடித்துக் கொள்கிற அளவுக்கு, கொலை செய்து கொள்கின்ற அளவுக்கு.
மனிதர்கள் நிலைமை மாறிக்கொண்டு போகிறது. எவ்வளவு பெரிய அநியாயம்! சஹாபாக்களிலே உன்னதமான சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த முக்கியமான சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த சஹாபாக்களை அறியாமல் சந்தோஷத்தினால் ரசூலுல்லாஹ் அன்பாக பேசுவார்கள், இரக்கமாக கதைப்பார்கள். அந்த நேரத்துக்கு எல்லாருக்கும் அன்பு வருந்தானே, சந்தோஷம் வருதானே. ரசூலுல்லாஹ் உம்மத்துகளின் மீது ரவுஃபுன் ரஹீம் என்று அல்லாஹ்வே சொல்றானே. அப்படி உள்கிருபை, வெளியில மட்டும் அன்பு அல்ல தங்களுடைய உம்மத்துகளின் மீது, உள்ளுக்கும் அன்புதான். அப்படியான அன்புள்ள ரசூலுல்லாஹ் பேசும்போது எப்படி இருக்கும்? அப்ப சஹாபாக்களுக்கு சந்தோஷத்தினால் அவரோட செல்றாரு, இவரோட செல்றாரு, அவரோட செல்றாரு, சத்தம் வசந்துட்டு. சத்தம் உயர்ந்த உடனே அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கல. அல்லாஹ் தஆலா உடனே ஆயத் இறக்கினான். என்ன சொன்னான் அல்லாஹ் தஆலா? லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், உங்களோட சத்தத்தை நீங்க உயர்த்த வேண்டாம். ஃபௌக சௌத்தின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தத்தை விட உங்களோட சத்தத்தை உயர்த்த வேண்டாம். அப்படி சொன்னா போதும், அதுல கருத்து வந்துட்டு. அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா திரும்ப அடுத்த வசனத்தை எப்படி கொண்டு வரான்? வலா தஜஹரு பில் கௌலி கஜஹரி பாலிக்கும் லிபாலின், நீங்கள் சிலர் சிலரை எப்படி அழைத்தீர்கள் சத்தம் போட்டு, அது மாதிரி ரசூலுல்லாஹ்வை அழைக்க வேண்டாம். அப்படி அழைத்தால் என்ன நடக்கும்? அனுப்பும், உங்களுடைய எல்லா அமல்களும் அழிந்து போகும். அமலும் ஒரு அமல், அமாலும் பல அமல், எல்லா அமலும். இதெல்லாம் நேர துலபாக்களுக்கு சொத்தான்மாருக்கு தெரிஞ்ச விடயங்கள். காமர மக்களுக்காக வேண்டி சொல்கிறேன். ஒரு அமலா 50 வருஷம் மொத்தம் வாழ்ந்தான். 60வது வருஷத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு மரியாதை இல்லாமல் சத்தம் போட்டான். நபவியில பேசி சத்தம் போட வேணாம்னு அந்த ஆயத்திற்கு எழுதி வச்சுக்கிறாங்க. அங்கு உள்ளவர்கள் வஹாபிகளாக இருந்தாலும் சத்தம் போட்டு தலாஞ்சல போல அந்த ஆயத்தை காட்டுவாங்க. ஆகவே அந்த சத்தம் போடக்கூடாது, அந்த ஆயத்தை அங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ சத்தம் போட்ட என்ன நடக்கும்? அமலெல்லாம் அழிஞ்சு போகும். அது எத்தனை வருஷம் செஞ்ச அமலாக இருந்தாலும் அன்றும் லா தஷ்குரூன், அது உங்களுக்கு விளங்காது என்று அல்லாஹ் சொல்றான். அமல் அழிஞ்சு போகும், உங்களுக்கு விளங்காது. நீங்க சும்மா பள்ளியில போயிட்டு கர்ணம் அடிக்கதான் மிச்சம். சுஜூது போவீங்க, ருக்குக்கு போவீங்க, அங்க பார்ப்பீங்க, இங்க பார்ப்பீங்க, பெரிய சுபானலா சுபானலா சுபானலா. என்னோட மாப்பிள்ள சுபோசோல போனா 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வாரு. ஆனா அவரை பேச்சு எங்கிட்ட உள்ள மௌல் பண்ணிக்கிறான். என் பாப்பமே நேரம் கிடைச்சா, நானா மௌல்களுக்கு போரில்லை அவ்வளவு. பாப்பமே உனக்கு மௌல்கள் நேரம் தெரியுமா? தைத்தியம் விளையாடுறாங்க. மார்க்கம் என்னத்தோ சொல்லுது, இவன் எங்கேயோ வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள், தினா செய்கிறார்கள், சாராயம் குடிக்கிறார்கள், சூது விளையாடுகிறார்கள், அமல்கள் அடைவது இல்லை. அந்த பாவத்துக்குரிய தண்டனை கிடைக்கும், அமலுக்கு அமலுக்குரிய தவாபு கிடைக்கும். அதனால் அமல் அழிவது இல்லை. ஒரு மனிதன் மதம் மாறினால் அமல் அழியும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணியம் செலுத்த தவறினால் அமல் அழிந்து போகும். இப்பொழுது நான் கேட்கிறேன் உங்களிடத்துல, அமல் பெரிதா, அமலை கற்று திறந்த அல்லாஹ்வுடைய தூதர் பெரிசா? இப்ப என்ன சொல்ல போறீங்க? விஷயம் தெரியாமல் பாபர மக்களுக்கு பயான் காட்டும் பொழுது ஒரே அமலை பற்றி சொல்றாங்க. நல்ல பயான் சொல்றவரும் ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தல, கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தல. போராட்டத்துக்கு சில குள்ள நரிகள், இந்த கொள்கைவாதிகளிலே சில மௌலவிமார் இருக்கிறார்கள். அவங்க நரித்தந்திரம், என்ன நரித்தந்திரம்? ரசூலுல்லாஹ் புற 12லேயே புறக்கல்ல, வேறொரு நாள்லையும் புறந்திக்கிறாங்க. அப்படி கொண்டு போகிறாங்க. வானொலியில பெரியோர் பிரதானமான தலைநகரத்தோடு பள்ளிவாசல்ல. அப்ப அந்த கேள்விய அப்துல்லா ஜமாட்ட கேட்டா, சரி அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களே, அவங்க அந்த நாளை கொண்டாடுறது, நாங்க இந்த நாளை கொண்டாடுவோம். அது மாதிரி நீ அந்த நாளை கொண்டாடு, நீ புற 3 என்ன சொல்றாய், கொண்டாடு. நீ 3ல கொண்டாடுறான் இல்லாய், ரசூலுல்லாஹ் 12ல புறக்கல 3ன்னு சொல்றாய். நாங்க செய்யறத நிப்பாட்டுறதுக்கு நீ போடுற நரித்தந்திரம். ரசூலுல்லாஹ் மௌத்தா போனது 12ல தான். அப்போ 12 கொண்டாடி வேலையிலே மௌத்தா போனதால கொண்டாடணுமா அப்படி கேட்கிறாங்க. அப்படி கேட்ட சீருக்கு எங்கட சில ஆக்கிறாங்க. ஆஹா, எப்படியா கொத்த பயான், நல்ல பயான், நல்ல பயானா? உங்களோட வழிகாட்டின் பக்கமாய் இந்த பயானி பயான் இருக்குது, அதுல சூன்யம் இருக்குது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்கட கொள்கைக்கு